ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு போல் ரவை சேர்த்துருக்கேன். இது வறுக்காத ரவை தான் சேர்க்குறேன். எந்த கப்பால் ரவை எடுத்தனோ அதே கப்பால் 1/2 கப்பு போல் நல்லா கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். அதே 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணியும் சேர்க்குறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். 1 பிஞ்ச் அளவுக்கு ஆப்பச்சோடாவும் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போது நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது இல்லையா, இந்த நேரத்தில் நமக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்குது. இதை சாயந்தரம் டைமில் ஒரு பக்கம் அடுப்பில் டீயை வச்சுட்டு ஒரு பக்கத்தில் போண்டா போட ஆரம்பித்தோம்னா டக்குன்னு போட்டு முடிச்சிடலாம். இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த ரவையை நல்லா ஊற வச்சிடலாம். ரவை நல்லா சாஃப்டாக ஊறி வரட்டும். பாருங்கள், எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். நல்லா கெட்டியாகவும் இருக்குது. இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது ரவையெல்லாம். இப்போ இதில் நான் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம் தான் கட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் இப்போ உள்ளே சேர்த்துப்போம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி, 3 போல் சின்னதாக பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை உங்களுக்கு ஜாஸ்தி காரம் வேணும்னா 2 சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். இந்த நேரத்தில் நம்ம உப்பு செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே 1/4 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம் இல்லையா, நல்லா உப்பு பார்த்துங்க. எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இது கெட்டியாக இருக்குது. கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம போண்டா மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இப்படி கையில் எடுத்து இப்படி நம்ம எண்ணெயில் போடும்போது அழகாக ரவுண்டாக போண்டா மாதிரி விழணும். இதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இருக்கட்டும். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணி எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறமா அடுப்பை ரொம்ப சிம்மில் வைக்க வேண்டாம், ஓரளவுக்கு மீடியமாக வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் வெந்து வரும். இந்த மாதிரி கைகளால் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் தூரமாக வச்சு விட்டுக்கிட்டால் ஒட்டாமல் இருக்கும். ஒரு பக்கம் செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம். பொரிச்சு எடுக்கும்போதே நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது. பாருங்கள், நமக்கு சுட சுட ரவையில் செஞ்ச போண்டா ரெடி ஆகிடுச்சு. கூட நீங்கள் ஒரு தேங்காய் சட்னி கூட வச்சு கூட சாப்பிட்லாம். இல்லாட்டினா இந்த மாதிரி தக்காளி சாஸ் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மேலே நல்லா மொறுன்னு, உள்ளே நல்லா அந்த ரவை மாவெல்லாம் சாஃப்டாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. உங்கள் வீட்டு குட்டீஸுக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஈவினிங் டைமில் செய்து கொடுத்து பாருங்களேன், விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.